இவ்வளோண்டு ஒரு ஜோதி நிலையில தான் உன் ஆன்மா இருக்கு. அதுவும் உன் இதயத்துல இருக்கு. நீ கண்ணை மூடி ஒரு ஸ்டில்னஸ்ல, ஒரு காம்னஸ்ல உனக்குள்ள போய் தேடு. நீ யாருன்னு நீ கண்டுபிடி. இந்த உடம்புல நீ இன்னாரு நீ இப்ப வாழ்ந்துட்டு இருக்க. ஆனா உனக்குள்ள இருக்கிற ஆன்மா பல ஜென்மங்களாக அது பயணிச்சுக்கிட்டே இருக்கு. There is no death for an energy. An energy keeps transforming. An energy keeps moving from one to another form. அப்படிங்கறத நம்ம சயின்ஸ்ல படிச்சிருப்போம். It can neither be created nor be destroyed. அப்போ உனக்குள்ள இருக்கிற ஆன்மாக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கு. அப்போ நீ வெளியில தேடுற நாலேஜ் இஸ் ஃபார் யுவர் கான்சியஸ் மைண்ட். நீ ஸ்பிரிச்சுவாலிட்டியை தேடுறியோ இல்ல ஒரு கைடன்ஸை தேடுறியோ, அது உனக்குள்ள தேடு. உன் ஆன்மா ரொம்ப பழைய ஆன்மா, அதுக்கு எல்லா நாலேஜும் இருக்கு அப்படின்னு நான் சொல்லலைங்க, சிவன் சொல்றாரு. இப்போ அடுத்த கைடன்ஸ் என்ன கொடுக்கறாருங்கிறத பாக்கலாம். வாவ், இன்னைக்கு ரெண்டு கார்டா வருது. டமரு, அதாவது சிவனுடைய டமரு இருக்கு இல்லைங்களா, அவர் வாசிப்பது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீஷன் ஆகி ஒரு நியூ பிகினிங் ஆரம்பிக்கும் போதுதான் அதோ சிம்பாலிக்கா காமிப்பாங்க. அதாவது டிஸ்ட்ரக்ஷனுக்கு அப்புறம் வரக்கூடிய கிரியேஷன், அந்த நாத ஒலி, அந்த வைப்ரேஷன் இஸ் கோயிங் டு பிரிங் அ லாட் ஆஃப் சேஞ்சஸ் வித்தின் யூ. நீ அதை உன்னிப்பா கவர்ந்து உன்குள்ளேயே பாரு. இந்த கலியுகத்துல நம்மள பார்க்க மாட்டேன்றோம், நம்ம தேடிக்கிட்டு பல விஷயத்த ஓடிக்கிட்டு இருக்கோம். அது நீ உனக்குள்ள பூந்து பார்க்கும் பொழுது உனக்கு அந்த அனுபவம் உன் ஆன்மா உனக்கு கொடுக்கும் அப்படிங்கிறாரு. ஹெர்மிட் ஆஃப் ஹிமாலயாஸ் என்ன சொல்ல வராரு சிவன்? தனிமையில நீ உட்கார்ந்து உன்னை கூர்ந்து கவனிக்கும் பொழுது உனக்குள்ள இருந்து வரும் ஒரு ஞான ஒளி. Why is he telling all this? Because it is a retreat for you, inner retreat. உனக்குள் தேடும் பயணத்தை ஆரம்பிங்கிறாரு. மகா சிவராத்திரி, அந்த கால ராத்திரி எப்படின்னா இருளுக்கு அப்புறம் வரக்கூடிய பகல், that is dawn, is going to bring a lot of changes in your life. It is a very powerful night. சரிங்களா? அப்போ சிவனே நமக்கு என்ன சொல்றாரு? அந்த டைமை நீ தியானத்துல கொண்டு போய் நிறுத்து. தியானம் தெரியுமோ தெரியாதோ, கொஞ்ச நேரம் கண்ணை மூடி அமைதியா மௌனமா எதையும் சிந்திக்காம என்ன பத்தி சிந்தி. என்ன தேடு, வெளியில தேடாத, உன்னுள் தேடு. என்ன அபிஷேகம் பண்ணுமா, உனக்குள்ள உட்காந்து என்ன அபிஷேகம் பண்றேன்னு நீ மானசீகமா நீ பண்ணு. நான் உனக்கு ஏதோ ஒரு ஆன்சரை கொடுப்பேன் அப்படின்னு அவர் சொல்றாரு.